வருகிறார். ஆனந்த பொங்கிட அதிசயங்கள் நடந்திட ஆண்டவர் சந்நிதிக்கு விரைந்து வாருங்கள். வறுமையாவும் தீர இன்று வாழ்த்து பாடுவோம். பெருமையாவும் இருக்க அவரில் சங்கமாகுவோம். வறுமையாவும் தீர இன்று வாழ்த்து பாடுவோம். பெருமையாவும் இருக்க அவரில் சங்கமாகுவோம். அவரில் சங்கமம் வாழ்வில் சந்தோஷம். அவரில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனி கொடுப்போம். சீடராக வாழ்வு காட்டுவோம். இந்நாளுமே ஆனந்த பொங்கிட அதிசயங்கள் நடந்திட ஆண்டவர் சந்நிதிக்கு விரைந்து வாருங்கள். அன்புமிக்க இறை மக்களே, இன்று கிறிஸ்து பிறப்பு நவநாளை நாம் தொடங்குகின்றோம். அதோடு நம்முடைய மலை திருவிழாவினுடைய தேர்பவனியையும் நாம் சிறப்பிக்க இருக்கின்றோம். ஆகவே இந்த நவநாட்டினுடைய முதல் நாளிலே இருக்கின்ற நாம் இந்த பேப்பர் எடுத்துங்க எல்லோரும். நவநாள் முடித்த பிறகு நாம் திருப்பலியை தொடங்குவோம். கிறிஸ்து பிறப்பு நவநாளின் முன்மொழிகள் டிசம்பர் 17 பின்பக்கத்தில் இருக்கும் பாருங்கள். எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வாசிங்க. ஓ ஞானமே, உன்னதரின் வாயினின்று வெளியாகி கோடியினின்று கோடியை தொட்டு வன்மையோடும் இனிதோடும் எல்லாம் சீராய் அமைத்தவராய் விவேகத்தின் வழியை எமக்கு கற்றுத்தாராய். தேவராஜன் வருவார், வாரும் ஆராதிப்போமே. அனைவரும் பாடுவோம். தேவராஜன் வருவார், வாரும் ஆராதிப்போமே. தேவராஜன் வருவார், வாரும் ஆராதிப்போமே. சீயோன் மகளே அகமகிழ்வாய், எருசலேம் மகளே பூரிப்படைவாய். இதோ ஆண்டவர் வருவார், அந்நாளில் பேரொளி வீசும், மலைகளும் இன்பம் துளிர்க்கும். குன்றுகளும் பாலும் தேனும் பொழியும், ஏனெனில் மாபெரும் தீர்க்கதரிசி வருவார். அவர் எருசலேமை சீராக்குவார். தேவராஜன் வருவார், வாரும் ஆராதிப்போமே. தேவராஜன் வருவார், வாரும் ஆராதிப்போமே. இதோ தாவீதின் குலத்தினின்று மனுதேவன் வருவார். அவர் சிம்மாசனம் ஏறுவதைக் காண்பீ. அந்நாளில் நீங்கள் ஆனந்தம் கொள்வீ. தேவராஜன் வருவார், வாரும் ஆராதிப்போமே. தேவராஜன் வருவார், வாரும் ஆராதிப்போமே. இதோ நம் காவலரான ஆண்டவர் வருவார். அவர் சிரசில் முடிசூடிய இஸ்ராவேலின் ராயே. ஒரு கடல் முதல் மறு கடல் வரை, பூமியின் 1 கோடி முதல் 1 கோடி வரை யாவையும் அடக்கி ஆட்சியாளுவார்.
தேவராஜன் வருவார். வாரும் ஆராதிப்போமே. தேவராஜன் வருவார். வாரும் ஆராதிப்போமே. இதோ ஆண்டவர் தோன்றுவார், அவர் சொல்லோ பொய்யாகா. அவர் தாமதம் செய்தாலும் எதிர்பாருங்கள், ஏனெனில் தாமதிக்காமல் வருவார். தேவராஜன் வருவார். வாரும் ஆராதிப்போமே. தேவராஜன் வருவார். வாரும் ஆராதிப்போமே. அன்று ஆட்டுத்தோல் மீது பெய்த மழை போல் ஆண்டவர் இறங்குவார். அந்நாளில் நீதியும் சமாதானம் செழிக்கும். பூமியாலும் வேந்தர் எல்லோரும் அவரை வணங்குவர். மாந்தர் எல்லோரும் போற்றி புகழ்வார். தேவராஜன் வருவார். வாரும் ஆராதிப்போமே. தேவராஜன் வருவார். வாரும் ஆராதிப்போமே. நமக்கென பாலன் பிறப்பார், அவரை வல்லவர் தேவன் என்பர். தம்முடைய தந்தை தாவீதின் சிம்மாசனம் ஏறி அவர் செங்கோல் செலுத்துவார். அவரது வல்லமையை அவர் தோளிலே காண்பீர். தேவராஜன் வருவார். வாரும் ஆராதிப்போமே. தேவராஜன் வருவார். வாரும் ஆராதிப்போமே. உன்னத கடவுளின் நகரான பெத்லெகேமே, உன்னிடமிருந்து இஸ்ராவேலின் அதிபர் எழுந்தருளினார். அவர் வருகை நித்திய நாட்களின் துவக்கத்தில் இருந்தது போலாகும். அவரை உலகமெல்லாம் போற்றி புகழும். அவர் வருகையால் நம் நாட்டில் சமாதானமே வாழும். தேவராஜன் வருவார். வாரும் ஆராதிப்போமே. தேவராஜன் வருவார். வாரும் ஆராதிப்போமே. அனைவரும் சேர்ந்து ஒன்றாக வாசிப்போம். வானமே மகிழ்வாய், பூமியே பூரிப்படைவாய், மலைகளே ஆனந்தம் கொள்வே, மலைகள் இன்பம் பொழிவதாக, குன்றுகள் நீதியை தருவதாக. ஏனெனில் வருவார் நம் ஆண்டவர், தம் எளியோர் மேல் இரக்கம் கொள்வார். வானங்களே மேல் நின்று பனி பொழியுங்கள், மேகங்களே நீதிமானை பொழிக. மாநிலம் திறந்து மீட்பரை பிறக்கச் செய்க. ஆண்டவரே எங்களை நினைவு கூரும், உமது மீட்பின் எம்மை காணவாரும். ஆண்டவரே எங்கள் மேல் கருணையை காட்டி எம்மை ஈடேற்றும் சுவாமி. உலகாலும் செம்மறி புருவை பாலைவன பாறையினின்று சீனோன் மகளின் மலைக்கு அனுப்பிவிடும் சாமி. வல்லப கடவுளாய் ஆண்டவரே எம்மை விடுவிக்க வாரும். திருமுகத்தை காட்டும், நாங்கள் ஈடேற்றம் அடைவோம். பூவுலகில் திருவடிகள் யாவையும் எல்லா நாட்டினர் மத்தியில்
உமது இரட்சிப்பையும் கண்டறிவோம். வாரும் உமது வல்லமையை எல்லாம் கொண்டு எம்மை மீட்டு காத்திட சுவாமி. ஆண்டவரே, காலதாமதம் செய்யாமல் வாரும், நம் மக்களின் பாவ கட்டவிழ்த்து தாரும். வானை பிளந்து என்னால் இறங்கி வருவீரோ, உம் கனிமுகத்தை கண்டாலே மலைகளும் உருகி பாயும். வானோருக்கு மேல் வீற்றிருக்கும் தேவா வாரும், உம் திருமுகத்தை எமக்கு காண்பித் தருவீரே. தந்தை, மகன், தூய ஆவியானவர் மூவருக்குமே புகழ் உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல் இன்றும் என்றும் முடிவில்லா காலமும் உண்டாவதாக. மெல்கிதேசேக்கின் முறைப்படி மாசில்லாத செம்மறி புருவையான முன்னோடி நமக்காக வருகின்றார். அவர் நித்தியத்திற்கும் காலகாலத்திற்கும் பெரிய குருவாக நியமிக்கப்பட்டவர். அவரே நீதியின் அரசர். அவருடைய சந்ததிக்கு முடிவு ஈராது. இறைவனுக்கு நன்றி. துதிப்பாடல். தெளிக்குரல் மறைந்தவை எல்லாம் வாசிங்க. எல்லாம் துலங்கி கூறுதே, கனவுகள் தூரம் ஓட வானினின்று இயேசு தோன்றினார். வந்தார் செம்மறி புருவை, சும்மா என் கடன் தீர்க்கவே. சேர்ந்தெல்லோரும் கண்ணீர் விட்டே, தாழ்ந்து கேட்போம் மன்னிப்பாயே. உலகின் திவ்ய கர்த்தரே, அடிமை பூண் தரித்தாரே, மனுவை மனு மீட்கவே, தாம் படைத்தோரை காக்கவே, கற்பு நிறை தாய் வயிற்றில் வானுலகில் புகுந்திடவே, தானறியா ரகசியம் கன்னி உதரம் தாங்கிற்றே. நிர்மல மார்பகம் தேவ ஆலயாம் திடீரென, கணவனை அறியா தூயால் மகனை கர்ப்பம் தரித்தாள். தந்தை சர்வேஸ்வரனுக்கும் அவரேக மகனுக்கும் புனித ஆவியாருக்கும் புகழ் எந்நாளும் ஆகட்டும். ஆமென். தேவதாயின் மங்கள கீதம். என் ஆன்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது. தாழ்நிலை இருந்தும் அடியவளை தயவுடன் கடைக்கண் நோக்கினார். இந்நாள் முதலால் தலைமுறைகள் என்னை பேருடையாள் என்றிடுமே. ஏனெனில் வல்லமை மிகுந்தவரே, எனக்கரும் செயல் பல புரிந்துள்ளார். அவர் தம் பெயரும் புனிதமாகும், அவரின் இரக்கமும் துணையாகும். அவர் தம் கைத்திறன் காட்டினார், அகந்தையின் மனிதரை சிதறடித்தார். வலியோர் அரியணையை நீங்கச் செய்தார், வலியோர் தம்மையே உயரச் செய்தார். செல்வரை வெறுங்கையில் செல்ல வைத்தார், சிறுமையுற்றோர் பசி நீங்க செய்தார். நம் முன்னோரின் உரைத்தது போல் தம் வாக்குறுதியை நிலைக்க செய்தார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உமது ஆவியோடும் இருப்பாராக. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, விரைந்து வாரும், தாமதம் செய்யாதேயும். உமது தெய்வீக வலப்பக்கத்தின் உதவியை எங்களுக்கு தந்து, உமது இரக்கத்தை நம்பி உள்ளவர்கள் உமது வருகையின் ஆறுதல்களினால் தேறுதல் அடையச் செய்தருளும். பிதாவாகிய சர்வேஸ்வரனோடு எஸ்பிரத்து சாந்துவின் ஐக்கியத்தில் என்றென்றைக்கும் ஜீவித்து அரசாலும் சர்வேஸ்வரா. ஆமென். அன்பு இறை மக்களே, இன்று நம்முடைய மலை திருவிழாவினை நாம் சிறப்பிக்க நம்மை நாம் தயார்படுத்தி இருக்கின்றோம், கொடியேற்றி. ஆகவே இந்த தேர்பவனி நல்ல முறையில் நடைபெற வேண்டும் என்றும், இறைவன் நமக்கு துணையாக இருந்து நம்மை நிறைவாக வழிநடத்திட வேண்டும் என்றும் சிறப்பான விதத்திலே இத்திருப்பலியில் மன்றாடுவோம். குறிப்பாக விழா குழுவினருக்கும் இறை மக்களாகிய உங்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் இத்திருப்பலியில் சிறப்பான விதத்திலே நாம் ஜெபிப்போம். ஒவ்வொரு குடும்பத்தையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதித்து ஆன்மீக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் நிறைவாக அவர்களை வழிநடத்திட வேண்டும் என்று சிறப்பான விதத்திலே நம்முடைய குடும்பங்களுக்காக ஜெபித்து மலை திருவிழா நல்ல முறையில் நடைபெற இத்திருப்பலியில் மன்றாடுவோம். மேலும் மரிய அமல்ராஜ் குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்காக நன்றி திருப்பலியும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் மன்றாடுவோம். வினோத், ஜெரால்ட், சேகர், சுஜன்,
குடும்பத்திற்கு இறைவன் செய்து வந்த நன்மைகளுக்காக நன்றி திருப்பலியும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் மன்றாடுவோம். பிரிட்டோ, அனிதா, ஆல்வின் குடும்பத்திற்கு இறைவன் செய்து வந்த நன்மைகளுக்காக நன்றி திருப்பலியும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் மன்றாடுவோம். ஜெயசீலன், ராணி குடும்பத்திற்கு உபகார அன்னை செய்து வந்த நன்மைகளுக்காக நன்றி திருப்பலியும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் மன்றாடுவோம். வேளாங்கண்ணி அறுவை சிகிச்சை நல்ல முறையில் முடிந்ததற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றார்கள். விரைவில் பூரண சுகம் அவர் அடைய வேண்டும் என்றும், வின்சென்ட், ரீட்டா குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்காக நன்றி திருப்பலியும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் மன்றாடுவோம். ரோஸ்மேரி குடும்பத்திற்கு இறைவன் செய்த வந்த நன்மைகளுக்காக நன்றி திருப்பலியும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் மன்றாடுவோம். ஆரோக்கியசாமி மஞ்சக்காமலை நோயிலிருந்து குணமடைய வேண்டும் என்றும், சோனா பீர்த்தி தேர்வில் வெற்றி அடைய வேண்டும் என்றும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். லாரன்ஸ் அவர்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தை இறைவன் அளிக்க வேண்டும் என்று இத்திருப்பலியில் மன்றாடுவோம். மேலும் ஜி ஜெயா, ஆரோக்கியமேரி, இருதயராஜ், எல் கணேஷ், பிரசாந்த், நான்சி, ரோசி, ஜோசப் பெர்னாண்டோ, ஜெஸ்டினா, லீனா, நிட்டோ, தெரசா மணி இவர்களின் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் நித்திய பேரின்ப வாழ்விற்காகவும் மன்றாடுவோம். புனித உபகார அன்னை ஆலயம் மலை திருவிழா திருப்பலி முன்னுரை. கிபி 1769 ஆண்டு புனித உபகார அன்னைக்கு நேர்ந்தளிக்கப்பட்ட நம் ஆலயத்தின் பாதுகாவலியாக உபகார அன்னையின் 502ஆம் ஆண்டு மலை திருவிழாவில் பங்கேற்க வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் மலை திருவிழா நல்வாழ்த்துக்கள். இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அன்னை மரியாவின் வாழ்க்கை இறை நம்பிக்கைக்கும் முழுமையான கீழ்ப்படிதலுக்கும் சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. தன்னலமற்ற தாய்மையும் துன்பங்கள் நிறைந்த வாழ்க்கை நிலையிலும் இறைவனில் அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் நிலைத்திருந்த அவரது உறுதியையும் நாம் இன்று நினைவு கூறுகின்றோம். உலகிற்கே மீட்பை அளித்த இயேசுவின் தாயாகவும் நம் புனித உபகார அன்னை ஆலயத்தின் பாதுகாவலியாகவும் விளங்கும் உபகார அன்னையின் அன்பும் அரவணைப்பும் நம்மை என்றும் வழிநடத்தி காக்கட்டும். இறைவனின் பேரருளை நாடி திருச்சபையின் தேவைகளுக்காகவும் உலக அமைதிக்காகவும் புனித உபகார அன்னையை நாடி வரும் அனைத்து பக்தர்களின் வேண்டுதல்கள் நிறைவேறவும் இத்திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். குறிப்பாக குழந்தை வரம், திருமண வரம், வேலைவாய்ப்பு என்ற நற்செய்தியை எதிர்நோக்கி காத்திருக்கும் அனைத்து பக்தர்களுக்காகவும் உபகார அன்னையிடம் பரிந்து பேசி வேண்டி இத்திருப்பலியில் ஒன்றிணைந்து மனமாற ஜெபிப்போம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தெய்வீக திருப்பலியில் தகுந்த விதத்தில் பங்கு பெற நாம் செய்த குற்றம் குறைகளையும் தவறுகளையும் நினைத்து பார்த்து மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். கிறிஸ்துவே
நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர், உலகின் பாவம் போக்குபவரே, நீரின் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப் பக்கம் வீற்றிருப்பவரே, நீரின் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஜெபிப்புமாக்கு. என்றும் வாழும் எல்லாம் வல்ல நித்திய இறைவா, மனித இயல்பை உண்டாக்கியவரும் மீட்டவரும் நீரே. என்றும் கன்னியான மரியாவின் வயிற்றில் உம் வார்த்தை மனித உடல் எடுக்க விரும்பினீரே. எங்கள் வேண்டுதல்களை கனவுடன் கண்ணோக்கி உம் ஒரே திருமகன் எங்கள் மனித இயல்பை ஏற்றதன் வழியாக அவரது இறை இயல்பில் பங்கு கொள்ள எங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்குவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. தந்தை மகன் தூயாவின் பெயரால் ஆசீர்வதிக்கின்றேன். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். தொடக்க நூலிலிருந்து வாசகம். ஆண்டவராகிய கடவுள் மனிதனை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கின்றாய் என்று கேட்டார். உம் குரல் ஒலியை நான் தோட்டத்தில் கேட்டேன், ஆனால் எனக்கு அச்சமாக இருந்தது, ஏனெனில் நான் ஆடையின்றி இருந்தேன், எனவே நான் ஒளிந்து கொண்டேன் என்றான் மனிதன். நீ ஆடையின்றி இருக்கின்றாய் என்று உனக்கு சொன்னது யார்? நீ உண்ணக்கூடாது என்று நான் விலக்கிய மரத்திலிருந்து நீ உண்டாயோ என்று கேட்டார். அப்பொழுது அவன், என்னுடன் இருக்கும்படி நீர் தந்த அந்த பெண் மரத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நானும் உண்டேன் என்றான். ஆண்டவராகிய கடவுள், நீ ஏன் இவ்வாறு செய்தாய் என்று பெண்ணை கேட்க, அதற்கு பெண், பாம்பு என்னை ஏமாற்றியது, நானும் உண்டேன் என்றாள். ஆண்டவராகிய கடவுள் பாம்பிடம், நீ இவ்வாறு செய்ததால் கால்நடைகள் காட்டு விலங்குகள் அனைத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய். உன் வயிற்றினால் ஊர்ந்து உன் வாழ்நாள் எல்லாம் புழுதியை தின்பாய். உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன்.
அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அதன் குதிங்காலை காயப்படுத்துவாய் என்றார். மனிதன் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான். ஏனெனில் உயிருள்ளோர் எல்லோருக்கும் அவளே தாய். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கடவுளை நினைந்து நெஞ்சம் மகிழ்கின்றதே. நீ
உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, வசனங்கள் 3 முதல் 6 முடிய மற்றும் 11 முதல் 12 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளுமானவர் போற்றி. அவர் விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசி அனைத்தையும் கிறிஸ்து வழியாக நம் மீது பொழிந்துள்ளார். நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் தம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். அவர் நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலம் தமக்கு சொந்தமான பிள்ளைகாக்கிக் கொள்ள அன்பினால் முன்குறித்து வைத்தார். இதுவே அவரது விருப்பம், இதுவே அவரது திருவுளம். இவ்வாறு தம் அன்பார்ந்த மகன் வழியாக நம்மீது ஒப்புயர்வற்ற அருளை பொழிந்தருளியதால் அவரது புகழை பாடுகிறோம். கடவுள் தமது திருவுளத்தின்படி அனைத்தையும் செயல்படுத்தி வருகிறார். அவரது தீர்மானத்தால் நாம் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்து வழியாய் அவரது உரிமை பேற்றுக்கு உரியவரானோம். இவ்வாறு கிறிஸ்துவின் மேல் முதலில் நம்பிக்கை வைத்த நாங்கள் கடவுளுடைய மாட்சியை புகழ்ந்து பாட வேண்டுமென அவர் விரும்பினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயல் 1 இறை வார்த்தைகள் 26 38 முடிய. 6ஆம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்தவரே வாழ்க,
ஆண்டவர் உமோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னி ஆயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான எனது அன்பு சகோதர சகோதரிகளே, அருட்தந்தையர்களின் சார்பாகவும் எனதும் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் மலை திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஹாப்பி ஃபீஸ்ட். பாரம்பரியமான மனதில் நிலைத்து நிற்கின்ற, மனதிற்கு நிம்மதி கொடுக்கின்ற ஒரு பெருவிழாதான் இந்த மலை திருவிழா. காலம் காலமாக நாம் சிறப்பித்து வருகின்றோம். காலம் காலமாக எத்தனையோ தலைமுறைகள் அன்னையினுடைய அருளையும் ஆசீர்வாதங்களையும் அனுபவித்ததனால் அதற்கு நன்றியாக அன்னைக்கு தேரெடுத்து மலையை நோக்கி பயணம் செய்து எதை நாம் எதிர்பார்த்திருக்க வேண்டுமோ அந்த எதிர்பார்த்தை பூர்த்தி செய்கின்ற ஒரு அன்னையாக இந்த அன்னை இருப்பதை நம் வாழ்க்கையில் அனுபவித்ததினால்தான் காலம் காலமாக இந்த பெருவிழாவினை நாம் சிறப்பித்து வருகின்றோம். அது மனதிலே நிம்மதி கொடுக்கின்ற ஒரு பெருவிழா, நம் மனங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கின்ற ஒரு பெருவிழாவாக இந்த பெருவிழா இருப்பதை நாம் பார்க்கின்றோம். கியூபா நாட்டு மக்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தவன் ஃபெடல் காஸ்ட்ரோ. நான் 3 தடவை போயிருக்கிறேன் அந்த நாட்டுக்கு. ஒரு இடத்திலும் ஃபெடல் காஸ்ட்ரோனுடைய சுருவம் இருக்காது. ஒரு ஸ்டாச்சு, அந்த அவனுடைய உருவம் தாங்கிய சிலை இருக்காது. ஆனால் அந்த மக்களுடைய விடுதலைக்காக போராடியவன் அவன்தான். இன்று அந்த மக்கள் சுவாச காற்றை வீசுகின்றது, வாழ்கின்றார்கள், சுதந்திரமாக இருக்கின்றார்கள் என்றால் அதற்கு மூல காரணம், அடித்தளம் எல்லாமே ஃபெடல் காஸ்ட்ரோ தான். நான் இறந்த பிறகு எந்த சூழ்நிலையிலும் எதற்காகவும் என்னுடைய உருவ சிலையை இந்த நாட்டிலே வைக்கக்கூடாது என்று சொல்லி அவன் இறந்தானாம். அதனாலே கியூபா நாட்டிலே ஃபெடல் காஸ்ட்ரோவினுடைய உருவ சிலை இருக்காது. அந்த மக்களுக்காக போராடி அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்திற்காக தன் உயிரை கொடுத்தவன் தான் அந்த ஃபெடல் காஸ்ட்ரோ. அவன் கூறிய வார்த்தைகள்: தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதித்து நடப்பவன் மாமனிதன். ஒரு தடம் என்பது ஒரு பாதை, பாதையிலே செல்வது மனிதனுடைய இயல்பு. தடம் பார்த்து நடப்பவன் மனிதன்,
அந்த பாதையிலே பயணம் செய்வது, ஒரு பாதை ஒன்று இருக்குதுன்னா அந்த பாதையில் பயணம் செய்வது ஒரு சிரமம் அல்ல. அந்த தடத்திலே போவது என்பது ஒரு சிரமம் அல்ல. தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், அந்த பாதையை பார்த்து நடந்து செல்பவன் மனிதன். ஆனால் பாதையை ஏற்படுத்திவிட்டு தடத்தை பதித்துவிட்டு செல்கின்றவன் மாமனிதன். என்ன அர்த்தம்? அது தனக்கு பின்னால் வருகின்ற தலைமுறை அந்த பாதையில் பயணம் செய்வதற்காக தடத்தை பதிக்கின்றான், பாதையை உருவாக்குகின்றான். அவன்தான் மாமனிதன். அதை சொல்லி அவர் இறைமகன் இயேசுவையும் அன்னை மரியாளும் ஒப்பிடுவார். ஆகவே நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு தடம் பதித்தவர் இறைமகன் இயேசு. இருந்த ஒரு பாதையில் அவர் பயணம் செய்யவில்லை, நமக்காக இறையரசு என்கின்ற ஒரு பாதையை, ஒரு தடத்தை படித்தவர் தான் இறைமகன் இயேசு. அந்த தடம் யார் என்றால், அந்த பாதை யார் என்றால் அன்னை மரியாள் தான். அந்த அன்னை மரியாளுடைய பாதையிலே, அன்னை மரியாளுடைய தடத்தில் நாம் பயணம் செய்தால்தான் விண்ணரசை நாம் அடைய முடியும், நெருங்க முடியும், விண்ணரசுக்கு உரிய பிள்ளைகளாக மாற முடியும் என்பதை விளக்குவார். ஆகவே தடம் பதித்து சென்றவர் நம்முடைய இறைமகன். நம்முடைய பாவங்களுக்காக இரத்தம் சிந்தி கேவலமான ஒரு சாவை ஏற்றுக்கொண்டு அந்த சாவை அழித்து வாழ்வை கொடுத்து நமக்கு மீட்பு கொடுத்தவர், அந்த பாதையை தடத்தை பதித்தவர் இறைமகன் இயேசு. மீட்பு என்கின்ற ஒரு தடத்தை, அந்த மீட்புக்கு பாதையாக தடமாக இருக்கின்றவரே அன்னை மரியாள். இத்தாயினுடைய அரவணைப்போ, இத்தாயினுடைய வழிநடத்துதலோ இல்லாமல் நம்மால் இறையரசில் நுழைய முடியாது. காரணம் இன்றைய நற்செய்தியில் நாம் கேட்டோம் பார்த்தீங்களா, அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் அன்புமிக்க இறை மக்களே. சொல்லுவாங்க எல்லாரும், ஒரு தமிழில் நல்ல மறைந்த முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் கூறுவார்கள், ஒரு மனிதன் வாழ்க்கையில் தோல்வி அடைவதற்கு 2 விஷயங்கள். நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை முன்னுக்கு இறங்கிட்டோம்னா அதில் நம்ம தோல்வி அடைகிறோம்னா அதுக்கு காரணங்கள் 2. ஒன்று, சிந்திக்காமல் செயல்பட்டோம் என்றால் நாம் தோல்வி அடைவோம். ஒரு விஷயத்தில் நாம் சிந்திக்காமல் செயல்பட்டோம் என்றால் தோல்வி அடைவோம். 2வது, சிந்தித்த பிறகு அதை செயல்படுத்தாமல் இருந்தோம் என்றால் தோல்வி அடைவோம். இதுதான் மனித வாழ்க்கையினுடைய தோல்விக்கு அர்த்தங்கள். ஒன்று, சிந்திக்காமல் செயல்படுவது, அந்த வேலையில் இறங்கிட்டால் நம்ம தோல்வி அடைஞ்சிடுவோம். 2வது, சிந்தித்த பிறகு அதை செயல்படுத்தாமல் இருந்து விட்டோம் என்றால் நாம் தோல்வி அடைவது நிச்சயம் என்று கூறுவார். அதைத்தான் இந்த நற்செய்தியில் நாம் பார்க்குறோம். சிந்திக்கின்றார்கள் அன்னை மரியாள். வானதூதர் வந்து, நீ ஒரு மகனை பெறப்போகின்றாய். அந்த அம்மா தோல்வி அடையாமல், அந்த தாய் நம் அனைவருடைய தாயாக இருந்து இன்று வான்வீட்டிலே விண்ணரசியாக, அரசியாக முடிசூட்ட பெற்று இறைவனுடைய தாயாக அளவக்கூடிய அளவிற்கு அந்த தாய் உயர்த்தப்பட்டிருக்கின்றார்கள் என்றால் காரணம் சிந்தித்தார்கள், சிந்தித்ததை செயல்படுத்தினார்கள் அந்த தாய். அதுதான் அந்த செயல்படுத்தினுடைய முடிவுதான், வெற்றிதான். இறைவனுடைய தாய் என்கின்ற ஒரு கிரீடத்தை சுமந்து கொண்டாள் விண்ணரசிலே. இந்த நற்செய்தியில பாருங்க, வானதூதர் அவருக்கு செய்தி கொடுக்கின்ற பொழுது சிந்திக்கிறாங்க, என்ன செய்வது, நான் திருமணமாகாதவள், எப்படி இது நடக்கும்? ஆனால் அந்த இறை வார்த்தையை கேட்ட வார்த்தையை ஏற்றுக்கொண்ட வார்த்தையை விசுவசித்த வார்த்தையை வாழ்வாக மாற்றுகின்றாள் அந்த தாய். அங்கு உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும். இதுதான் இறை வார்த்தையை கேட்கின்றார்கள் வானதூதரின் மூலமாக. கேட்ட வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முயற்சிக்கின்றார்கள். பல வாக்குவாதங்கள் நடந்தாலும் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முயற்சிக்கின்றார்கள். ஏற்றுக்கொண்ட வார்த்தையை விட்டுவிடவில்லை, அந்த வார்த்தையை ஆழமாக விசுவசிக்கின்றார்கள். இது இறைவனுடைய வார்த்தை, இறைவனுடைய திட்டம். என் வயிற்றிலே ஒரு மகன் பிறக்க வேண்டும், மீட்பர் பிறக்க வேண்டும், இறைவனுடைய திட்டம் என்பதை விசுவசிக்கின்றார்கள். விசுவசத்தோடு மட்டும் அவர்கள் நின்றுவிடவில்லை,
விசுவசித்த வார்த்தையை வாழ்வாக மாற்ற வருகின்றார்கள். அதற்காகத்தான் அந்த தடமாகிய மரியாவை இறைமகன் இயேசு நமக்கு கொடுத்தார். அந்த தாயினுடைய தடத்திலே, அந்த தாயினுடைய பாதையில் நாம் பயணம் செய்ய வேண்டும். அந்த தாயினுடைய வழியாக நாம் பயணம் செய்ய வேண்டும். செய்தால்தான் இறையரசை நம்மால் அணைத்து கொள்ள முடியும், இறையரசில் நுழைய முடியும் என்பதை அந்த கடைசியான வார்த்தைகள், உமது வார்த்தையின்படியே நான் ஆண்டவருடைய அடிமை. இந்த தாட்சித்தான் அந்த தாயை உயர்த்தியது. அன்புமிக்க இறை மக்களே, நாம் இன்று நம்ம திருவிழான்றதுனால இந்த வாசகங்களை நாம் எடுத்துக்கிட்டோம். இன்னைக்கு கிறிஸ்து பிறப்பு நவநாளிலே இந்த வாசகங்களை பார்த்தோம்னா மூதாதையனுடைய பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கும். இன்றைய வாசகத்திலே மூதாதையனுடைய பட்டியல் 3 தலைமுறைகள், ஆபிரகாம் தொடங்கி இறைமகன் இயேசு வரை அந்த தலைமுறைகள் இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிப்போம். இந்த தலைமுறை ஒவ்வொரு ஆண்டும் இந்த கிறிஸ்து பிறப்பு நவநாளிலே நமக்கு கொடுக்கப்படுகின்றது. காரணம் என்ன? யாரும் தெரியாது, யாரும் பார்த்ததில்லை. பல தலைமுறைகள், 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற ஒரு தலைமுறை. இயேசு கிறிஸ்துவோடு தான் அந்த 2000 முடிகிறது. ஆபிரகாம் தொடங்கி இதில் 42 பேர் வருவாங்க. அந்த தலைமுறைகள், அந்த 42 தலைமுறைகளை என்ன சொல்லுவோம்? 42 பேரை 3 14 14 14 பிரிச்சிருப்பாங்க. ஆபிரகாம் முதல் தாவீது வரை 14 தலைமுறைகள் ஒன்று. தாவீது முதல் இஸ்ராயல் மக்கள் பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்ட வரை 14 தலைமுறைகள். இஸ்ராயல் மக்கள் பாபிலோனுக்கு அடிமைப்படுத்த கொண்டு சென்ற போது முதல் இறைமகன் இயேசு வரை தலைமுறைகள் 14. இந்த 3 தலைமுறைகளை, இந்த மூதாதையருடைய பட்டியல் ஒவ்வொரு ஆண்டும் நமக்கு கொடுக்கப்படுகின்றது. எது இதை நினைவூட்டுகின்றது என்றால், இவர்கள் ஏற்படுத்திய அந்த பாதை. நான் சொன்ன பார்த்தீங்க, தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதித்து நடப்பவன் மாமனிதன். ஒவ்வொருவரும், எல்லா தலைமுறையும் ஒரு தடத்தை பதித்திருக்கின்றார்கள். எப்படி என்றால், இறைவனோடு இவர்கள் ஏற்படுத்திக் கொண்ட ஒரு உடன்படிக்கை. எல்லா தலைமுறையும் நம்முடைய மூதாதையர்கள் இறைவனோடு இவர்கள் ஏற்படுத்திக் கொண்ட ஒரு உடன்படிக்கை. இரண்டாவது, இறைவன் மீது இவர்கள் கொண்டிருந்த விசுவாசம், நம்பிக்கை. மூன்றாவது, பல சூழ்நிலைகளில் இவர்கள் உலக ஆசைகளுக்கு ஆசைப்பட்டு இறைவனை விட்டு பிரிந்த காலத்திலும் இறைவன் இவர்கள் மறந்தாலும் இறைவன் இவர்களை மறக்காமல் மக்களை தேடி வருகின்ற ஒரு இறைவனாக இறைவன் இருப்பதை அந்த மூதாதையர் பட்டியல் நமக்கு வலியுறுத்துகின்றது. விடலை, பா தம்பி அவங்களை அனுப்புங்க, அப்புறம் அவங்க செய்ய சொல்லுங்க, அந்த தேரை போமா, வெளியே போங்க. பூசம் எடுத்து முடிந்த பிறகு வந்து செய்ய சொல்லுங்க. இப்போ இந்த தலைமுறை நமக்கு வலியுறுத்துவது, மூதாதையர்களுடைய பட்டியல் நமக்கு வலியுறுத்துவது இதுதான். நாம் இறைவனை விட்டு பிரிந்தாலும் இறைவன் நம்மை விட்டு பிரிய மாட்டார். அவர் தன்னுடைய ஸ்தானத்தை இறங்கி வந்து நம்மை தேடி வந்து நம்மை அரவணைத்து தனது அன்பிலே நம்மை இணைத்துக் கொள்வதற்காக பல தலைமுறையாக அவர் பட்ட கஷ்டங்கள், அவர் பட்ட பாடுகள், அதனுடைய இறுதி கட்டம்தான் ஆபிரகாம் தொடங்கி இறுதியாக வந்து முடிவதுதான் அந்த இயேசு கிறிஸ்துவோடு கல்வாரி மலையிலே தன் மகனை அவரே பலியாகி தன் இரத்தத்தை சிந்தி தனது இரத்தத்தின் மூலமாக நம்முடைய பாவங்களை கழுவி நமக்கு மீட்பு என்கின்ற ஒரு கொடையை கொடுக்கின்றார். இதுதான் அந்த மூதாதையருடைய பட்டியல் நமக்கு வலியுறுத்துகிறது. இன்றைய தொடக்க ஜபத்தில் நாம் அதைத்தான் வாசிக்கிறோம். இறைவன் அழகான வார்த்தைகள், தன் ஒரே மகன் மனித இயல்பை ஏற்றதன் வழியாக நம்முடைய இயல்பை ஏற்றுக்கிறாரு இறைவன். ஏன்னா நம்மளை தேடி வர்றாரு. இதுதான் அன்புமிக்க இறைமக்களை, மனிதனுக்கும் இறைவனுக்கும் உள்ள வித்தியாசம். நம்ம எவ்வளவு இறைவனை தூக்கி எறிந்தாலும், எவ்வளவு பாவங்கள் நாம் செய்தாலும், எவ்வளவு இறைவனுடைய நன்றியை நாம் மறந்தாலும் இறைவன் நம்மை விட்டு பிரியவே மாட்டார். நம்ம தேடி வந்துகிட்டே இருப்பார். நன்றியுள்ளவர் இறைவன்.
முதல் வாசகத்தில் வாசிச்சோம் பார்த்தீங்களா? தனது சாயலாக படைத்ததனுடைய காரணமாக அந்த மனிதன் எவ்வளவு பெரிய தவறுகள் செய்தாலும் இறைவன் அவனை தேடி வந்து கொண்டே இருப்பான். ஆனால் மனிதன் மட்டும் இறைவனை பிரிந்து செல்வதற்கு பல வழிகளை தேடிக்கொண்டிருக்கின்றான். அந்த கீழ்ப்படியதினால் வந்த ஒரு பாவம் முதல் வாசகத்தில் நாம் கேட்டோம். இந்த தலைமுறை நமக்கு கொடுக்கின்றது. மூதாதையருடைய பட்டியல் எதை? அந்த உடன்படிக்கையில் அனைவரும் இணைந்திருந்தார்கள். அவர்கள் பிரிந்து சென்றாலும் இறைவன் அவர்களை தேடி வந்து கொண்டே இருந்திருக்கின்றார். இறுதியாக தன் மகன் வழியாக அதை நிறைவு செய்கின்றார். அப்போ இன்றைய முதல் வாசகத்திலும் அந்த கீழ்ப்படியாமல் ஏற்பட்ட ஒரு பிளவு, மனித இறைவன் என்ற ஒரு பிளவு ஏற்படுகின்றது. விருப்பப்பட்டு ஆசைப்பட்டு சந்தோஷப்பட்டு இறைவன் தன்னை சாயலாக படைக்கின்றார். எல்லா சுதந்திரம் கொடுக்கிறாரு. ஆனால் ஆதாம் ஏவாள் அவர்கள் செய்கின்ற அந்த தவறுனால், கீழ்ப்படியாததனால் அந்த இறை மனித இடையே ஒரு பிளவு ஏற்படுகின்றது. அந்த பிளவை சரி செய்வதற்காக மீண்டும் இறைவன் தேடி வந்து எடுத்துக்கொண்ட ஒரு ஆயுதம்தான் அன்னை மரியாள். பழைய ஏவாளால் பாவம் நுழைந்தது, புதிய ஏவாளாகிய கிறிஸ்துவால் பாவம் அழிக்கப்படுகின்றது. அப்படி இறைவன் ஏற்றுக்கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம்தான், மிகப்பெரிய ஒரு சக்தி தான் இந்த அன்னை மரியாள். அந்த அன்னை மரியாளுடைய பிள்ளைகளாகிய நாம் அந்த அன்னை பாதையில் பயணம் செய்ய வேண்டியது நம்ம ஊருடைய கடமை. தெரியும், இந்த மலை திருவிழா அன்னவே, அதுக்குன்னு நம்ம அந்த ஜபங்களில் நிறைய சொல்லி நிற்போம். இந்த தாயை எதிர்நோக்கி இருக்கின்றால், மீட்பரை எதிர்நோக்கி இருக்கின்றார்கள் நாம். ஆனால் நாமும் என்ன எதிர்நோக்கி இருக்கின்றோம்? இறைவனிடமிருந்து திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறுகின்றது எதிர்பார்க்கின்றோம். நோய்வாய்ப்பட்டிருக்கின்றவர்கள் நோய்வாய் குணமடைய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம். குழந்தை பாக்கி இல்லாதவர்களுக்கு குழந்தை வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் அன்னை மரியாளின் மூலமாக. இந்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் இந்த அன்னையை நோக்கியவையாகத்தான் இருக்கின்றன. இந்த அன்னையும் தனது மீட்பரை நமக்கு கொடுப்பதற்காகவே தயாராக வந்தார்கள். ஒரு மிகப்பெரிய கருவியாக தேர்ந்து கொள்ளப்பட்டவர் தான் இந்த தாய். ஆகவே அந்த தாய்க்கு நாம் திருவிழா எடுத்து நன்றி செலுத்த வேண்டியது நம் ஒவ்வொருவருடைய கடமை. தன்னையே அர்ப்பணித்துக் கொண்ட அந்த தாய், இறைவனுடைய தடமாக, இறைவனுடைய பாதையாக மாறியவள் அந்த தாய். இறை வார்த்தையை தியானித்துக் கொண்டவர்கள், விசுவசித்துக் கொண்டவர்கள், அதை வாழ்வாக்க தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டதனால்தான் ஆண்டவர், நான் ஆண்டவனுடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று அந்த பாதையாக நமக்கு மாறுகின்றாள் அந்த தாய். அப்பேற்பட்ட தாயின் பிள்ளைகளாகிய நாம் யோசித்து பார்ப்போம். நாம் நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு ஆண்டும் இந்த திருவிழா கொண்டாடுகின்றோம். பல எதிர்பார்ப்புகளை வைத்து, இது வேண்டும் அது வேண்டும், ஆண்டவரைய தாயே இது உதவி செய்யும், இந்த செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம எத்தனையோ எதிர்பார்ப்புகளோடு இந்த தாயை நோக்கி நாம் வருகின்றோம். அத்தனையும் அந்த தாய் பூர்த்தி செய்கின்ற தாயாக இருந்தாலும் நம்முடைய மனநிலைகள் எப்படி இருக்கின்றன? அந்த மூதாதையருடைய பட்டியல் அவர்களிடம் இருந்த அதே குணநலம் தான் நம்மிடம் இருக்கின்றது. உடன்படிக்கை ஏற்படுத்தி கொண்டாலும் இறைவனுடைய அன்பிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் தான். அதனால்தான் அந்த தலைமுறை நமக்கு கொடுக்கப்படுகின்றது. பிரிகிறாங்க அந்தந்த நேரத்தில் சுயநலத்திற்காக, உலக ஆசைகளுக்காக இறைவனை விட்டு பிரிஞ்சுறாங்க, போலி தெய்வங்களை வழிபடுறாங்க. அதே போன்று தான் இன்றும் நாம் இருக்கும். எவ்வளவு அப்பெல்லாம் அந்த அன்னை மரியாதை கொடுக்கல இந்த மூதாதையர்களுக்கு. ஆனால் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக, மிகப்பெரிய ஒரு பாதையாக, மிகப்பெரிய ஒரு தடமாக இறைவன் அன்னை மரியாதை நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள். ஆனால் நாமும் நம்முடைய சுயநலத்திற்காக, நம்முடைய சமுதாய ஆசைகளுக்காக, தற்பெருமைகளுக்காக, கௌரவத்திற்காக இறைவனை விட்டு பிரிந்து சென்றுதான் இருக்கிறோம். ஆனால் தேடி வர்றோம், இது வேண்டும் ஆண்டவரே, இது இந்த எதிர்பார்ப்போடு வருகின்றோம். இதை நமக்கு பூர்த்தி செய்வாள் அந்த தாய் என்ற ஆர்வத்தோடு, நம்பிக்கையோடு, எதிர்பார்ப்போடு வருகின்றோம். ஆனால் உலக ஆசைகளில் நம்மை ஈடுபடுத்திக் கொண்டு, உலக ஆசைகளை தாண்டி நம்மிடம் இருக்கின்ற அந்த சுயநலங்கள், கௌரவங்கள், கர்வங்கள், இவையெல்லாம்
நம்மை இறைவனுடைய அன்பிலிருந்து பிரிவதற்கும் அன்னை மரியாளை ஒரு பாதையாக தடமாக ஏற்படுத்திய இறைவன் அந்த அன்னை மரியாளுடைய பாதையில் செல்வதற்கும் நாம் பல நேரங்களில் முட்டுக்கட்டையாக நம்முடைய சிந்தனைகள் செயல்பாடுகள் அமைந்து விடுகின்றன. அதிலிருந்து மாறுபட்டால் தான் இந்த பெருவிழாவிற்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும். இந்த பெருவிழாவை சிறப்பிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மாதத்துக்கு முன்னால் நான் போட்டோம் ஒரு மீட்டிங் போட்டதிலிருந்து எத்தனை கருத்து வேறுபாடுகள், எத்தனை எதிர்ப்புகள், எத்தனை அவமானங்களை நான் சந்தித்தேன் குரு என்ற முறையில், பங்கு தந்தை என்ற முறையில். ஆனால் கொண்டாடணும். இந்த பெருவிழாவை, இந்த மலை திருவிழாவை நாங்கள் சிறப்பித்தே ஆக வேண்டும். கங்கணம் நம்மிடம் இருக்கின்றது. எப்படி சிறப்பிக்கின்றோம் என்பதில் தான் நாம் தளர்ந்து விடுகின்றோம். மூதாதையர்களை போன்று சோர்ந்து விடுகின்றோம். தடம் புரண்டு போய் விடுகின்றோம். அந்த பாதையில் செல்ல தவறு விடுகின்றோம். அந்த நிலை மாற வேண்டும். அன்புமிக்க இறைமக்களே, எனக்கு இன்னும் ஒரு சிலர் கொண்டு வந்து என்கிட்ட சொன்னாங்க. அது கேட்கும்போது இன்னும் எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. சாமி, ஒவ்வொரு வருஷமும் இந்த மலை திருவிழா, இந்த தேர் திருவிழா எங்கள் வயிற்றெரிச்சலோடு தான் அந்த மாதா போகிறாங்க. எங்கு தவறுகள் நடைபெறுகின்றன? யார் இதற்கு தடையாக இருக்கின்றார்கள்? எதை நோக்கி நாம் பயணம் செய்கின்றோம்? எங்கு நம்முடைய மதிப்பீடுகள் தடம் புரண்டு போய்விடுகின்றன? எங்கு நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை மதிப்பீடுகள் இல்லாமல் போய்விடுகின்றது? சிந்திக்கவில்லை என்றால் என் அன்பு இறை பிள்ளைகளே, இந்த பெருவிழாவிற்கு அர்த்தம் கிடைக்காது. இந்த பெருவிழா நமக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகத்தான் அமைந்துவிடும். எப்படி நம்முடைய மூதாதையர்கள் இறைவன் தேடி தேடி வந்தாலும், இறைவன் அவர்களை அரவணைத்துக் கொண்டாலும் விலகி விலகி சென்றார்களோ, அதே போன்று இன்று நாம் விலகி சென்று கொண்டேதான் இருக்கின்றோம். பேருக்காக தேர்ந்தெடுக்கின்றோம், புகழுக்காக தேர்ந்தெடுக்கின்றோம், பிறர் தலை நிமிர்ந்து பார்க்க வேண்டும் என்பதற்காக விழாக்களை கொண்டாடுகின்றோம். ஆனால் அந்த விழாவில் அன்னை மரியாளை போன்ற தாட்சி நம்மிடம் இருக்கின்றதா? ஆண்டவருடைய அடிமை நான், உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் ஆண்டவரே, சிந்திக்கின்றாங்க, தன்னையே அர்ப்பணிக்கின்றார்கள். அப்படி அர்ப்பணித்து நம்மை கொண்டாடுவதுதான் அந்த பெருவிழாவாக இருக்க வேண்டுமே தவிர நம்முடைய சுயநலங்களையோ கௌரவங்களையோ தற்பெருமைகளையோ கொண்டு நிறுத்தி சிறப்பிக்கின்ற ஒரு திருவிழாவாக இந்த திருவிழா இருக்கக்கூடாது. நம்முடைய முழு இதயத்தை இறைவனுக்கு கொடுத்து, முழு இதயத்தோடு இறைவனை ஏற்றுக்கொண்டு அவரை அன்பு செய்து அந்த தாய்க்கு எடுக்கின்ற ஒரு விழாவாக இந்த திருவிழா அமையும் பொழுது மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். அடைய முடியாத, சாதிக்க முடியாத விஷயங்களை எல்லாம் நம்மால் சாதிக்க முடியும். அப்போ அந்த நிலையோடு நாம் கொண்டாட தொடர்ந்து இத்திருப்பலியில் இறைவனிடம் மன்றாடி மாலையில் நடைபெறுகின்ற அந்த தேர்பவனி எந்த ஒரு அசம்பாவிகளும் இல்லாமல் நல்ல இறை பக்தியோடு அந்த முதல்ல 500 ஆண்டுகளுக்கு முன்பு சிறப்பிக்கும் பொழுது எந்த ஒரு பக்தியோடு எந்த ஒரு ஆர்வத்தோடு நம்முடைய மூதாதையர்கள் எடுத்துச் சென்றார்களோ இந்த தேரை, அந்த பக்தியும் அந்த ஆர்வமும் இன்று நம்மிடம் இருக்கின்றதா என்ற சிந்தனையோடு அந்த தேரை நாம் எடுத்துச் செல்ல முயற்சிப்போம். கண்டிப்பாக அந்த சிந்தனையோடு அந்த எண்ணத்தோடு நாம் இந்த அன்னையினுடைய தேரை நாம் எடுத்துச் சென்றோம் என்றால் அளப்பரியாத ஆசீர்வாதங்களை இந்த தாய் நமக்கு கொடுத்து கொண்டே இருப்பாள். ஆகவே தொடர்ந்து இறைவனிடம் மன்றாடி இறை ஆசிற்காக இத்திருப்பலியில் தொடர்ந்து ஜெபிப்போம். அனைவரும் எழுந்து நிற்போம். மன்றாட்டுக்கள். அன்பு தந்தையே இறைவா, உம்முடைய திருவுடலாகிய திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர், குருக்கள், கன்னியர் மற்றும் துறவரத்தார் ஆகிய அனைவரும் அன்னையின் வழியாக அருளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்று மக்களை நம்பிக்கையிலும் எதிர்நோக்கிலும் வாழும்படி வழிநடத்த அருள்வேந்தி உபகர அன்னை வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஞானத்தின் ஊற்றே என் இறைவா. இன்று புனித தோமையார் மலை தேசிய திருத்தல பேராலய தேர் திருவிழா திருப்பலியினை தலைமை ஏற்று சிறப்பு ஆசீர் வழங்க வருகை தந்திருக்கும் என் மறைமாவட்ட ஆயர் மேதகு நீதிநாதன் அவர்களை பாதம் அர்ப்பணிக்கின்றோம். அவர்கள் மறை மாவட்டத்தின் வளர்ச்சிக்காக முன்னெடுக்கும் அனைத்து நற்காரியங்களையும் நீரே ஆசீர்வதித்து நல்ல ஆரோக்கியத்துடன் வாழ உபகார அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உலகின் எல்லா இடங்களிலும் போர், வன்முறை, இயற்கை பேரழிவு மற்றும் அமைதியின்மையால் வாடும் எல்லா மக்களுக்காகவும் அமைதியின் அரசராகிய இயேசு கிறிஸ்துவின் எங்களுக்கு தந்த அன்னை மரியின் வழியாக உலகின் அமைதியை நிலைநாட்ட அனைத்து நாட்டு தலைவர்களுக்கும் தேவையான அருள் வழங்க புனித உபகார அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். சித்தப்படியே ஆகட்டும் என்று பணிவுடன் பதிலுரைத்த அன்னை மரியாளின் முன்மாதிரியை பின்பற்றி இன்றைய இளைஞர்கள் இறைவனின் திட்டங்களுக்கு தங்களை முழுமையாக ஒப்புக்கொடுக்கவும் தங்கள் வாழ்வில் கடவுளின் வார்த்தைக்கு செவி சாய்க்க அருள் வேண்டி புனித உபகார அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். புனித உபகார அன்னை வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆசீரும் அருளும் நிறைந்த அன்பு தந்தையே எம் இறைவா, ஒரு தாய்க்கு தன் பிள்ளையின் தேவைகளை நன்கு தெரிவது போல் அன்னை மரியா எங்கள் தேவைகளை நன்கு அறிந்தவர் என்கிற நம்பிக்கையில் துன்பம், வன்முறை, நல்ல வேலையின்மை, திருமண தடை, குழந்தை பேரின்மை, பொருளாதார சிக்கல்கள், நோயினால் வாடுவோர் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் எதிர்நோக்கிலும் வழிநடத்தி மரியாவின் பரிந்துரையால் பரிந்து பேசி நல்ல செய்தி என்னும் ஆசிரையும் சமாதானத்தையும் தந்திட அருள் வேண்டி உபகார அன்னை வழியாக இறைவா எங்கள் மன்றாற்றை கேட்டருளும். அன்பான ஆண்டவரே, இதுவும் பிள்ளைகள் நாங்கள் எழுப்பிய இந்த மன்றாட்டுக்களுக்கு செவிசாய்த்து எம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து உம்முடைய விசுவாச பாதையில் நிறைவாக வழிநடத்திட வேண்டுமென எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை பாடல். மேகங்கள் கூடிடவே வான்மழை அருவியா
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. அன்பே உருவான இறைவா, எங்கள் காணிக்கைகளை ஏற்று மீட்பளிக்கும் அடையாளமாக மாற்றியருளும். அதன் ஆற்றலாலும் திரு அவையின் அன்னையாம் கன்னிமரியாவின் அன்பாலும் நாங்கள் பற்றி எறிந்து மீட்பு பணியில் இன்னும் மிகுந்த ஆர்வத்துடன் அவரோடு ஒன்றித்து உழைக்க தகுதி பெற வேண்டுமென எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல நித்திய இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அவரும் வார்த்தையான அவரை கலக்கமில்லாமல் தமது இதயத்தில் ஏற்று கன்னியாக இருந்த அவரை கருத்தாங்கி படைத்தவரையே பெற்றெடுத்து திருச்சபையின் தொடக்கத்தை பேணி வளர்த்தார். அன்னை மரியா சிலுவை அடியில் நின்று இறை அன்பின் திருவுள்ளத்தை ஏற்று கிறிஸ்துவின் இறப்பால் விண்ணக வாழ்வுக்கு உரிமை பெற்று மனிதர் அனைவரையும் தம் சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டார். நீர் வாக்களித்த தூயாவியானவரை திருத்தூதர் எதிர்பார்த்திருந்த பொழுது அவர் சீடர்களின் வேண்டுதல்களோடு தம் வேண்டுதல்களையும் இணைத்து மன்றாடும் திருச்சபைக்காக எடுத்துக்காட்டாக விளங்கினார். அவர் விண்ணகம் ஆட்சிக்கு உயிர்த்த பெற்ற பின் ஆண்டவரினால் மாட்சியுடன் வருமலமும் பயணமாகும் திருச்சபையோடு தாயன்பால் உடனிருந்து தாயகம் செல்லும் வழியில் அதனை கனிவுடன் காத்து வருகின்றார். ஆகவே தூதர் அதிதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமக்கு புகழ் பண்ணிசைத்து ஒரே குரலாய் பாடி சொல்வதாவது: வான்
ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலாகவும் திரு இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம் இயேசுவின் உடலை, ஆராதிக்கின்றோம் ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம் இயேசுவின் உடலை, ஆராதிக்கின்றோம். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம் இயேசுவின் இரத்தத்தை, ஆராதிக்கின்றோம் ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம் இயேசுவின் இரத்தத்தை, ஆராதிக்கின்றோம். இது விசுவாசத்தின் மறைபொருள். நீர் வருமளவோ உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும்
மீன் பலிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர் எங்களை ஏற்றுக்கொண்டீ. எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும். உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். முது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்று நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி உமது திரு உள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொள்வோம்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம் ஒவ்வொருவரையும் காத்து முடிவில்லா வாழ்வளிப்பாராக. ஆமென். மகிழும் வேளை இது, என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மா அவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. என் தவம் நான் செய்தேன், என் நன்றி நான் சொல்வேன். என் தவம் நான் செய்தேன், என் நன்றி நான் சொல்வேன். என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மா அவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. பசியால் வாடும் ஏழை நிலையில் பாவி நான் நின்றிருந்தேன். பரமன் நேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதை தீர்த்தார். பசியால் வாடும் ஏழை நிலையில் பாவி நான் நின்றிருந்தேன். பரமன் நேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதை ஈந்தார். அருளமுதை ஈந்தார். என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. நற்கருணைக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே என்னை நிறைவேற்றருளும். கிறிஸ்துவின் விழாவினின்று வந்த திருநீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் திருப்பாடுகளே என்னை திடப்படுத்துங்கள். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்தருளும். உமது திரு காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும். உம்மை விட்டு என்னை பிரிய விடாதேயும். தீய எதிரிடமிருந்து என்னை காத்தருளும். என் மரண நேரத்தில் நீர் என்னை அழைத்து உம்முடைய புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ எமக்கு வரமருளும். ஆமென். ஜூப்ளி ஜெபம். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் எம் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றியே செய்த பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்பவனவாக நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக.
தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் முழு அண்டவெளியும் புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய காத்திருத்தலில் மாற்றம் பெறுவனவாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கி திருப்பயணிகளாகிய எம்மில் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். அமருங்கள். அன்புமிக்க இறை மக்களே, பங்கு தந்தை என்ற முறையில் உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த பெருவிழா நல்ல முறையில் நடைபெற நிறைய பேர் நன்றாக ஒத்துழைப்பு கொடுத்து கடின உழைப்பையும் கொடுத்து வருகின்றீர்கள். குறிப்பாக நம்முடைய உதவி அருட்தந்தையர்கள் அவர்கள் உங்களோடு இணைந்து நல்ல முறையில் உங்களை வழிநடத்தி நல்ல முறையில் இந்த பெருவிழா சிறப்பிக்க உறுதுணையாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். அதோடு நம்முடைய கனாசா அருட்சகோதரிகள் இந்த வழிபாடுகள் எல்லாம் நல்ல முறையில் நடைபெற அவர்கள் நமக்கு துணையாக இருந்து வழிபாடுகளுக்கு உதவிகளை செய்து குழந்தைகளையும் ஒருங்கிணைத்து படித்து வழங்கி வருகின்றார்கள். ஆகவே நம்முடைய கனாசா அருட்சகோதரிகளுக்கும் நமது மனமார்ந்த நன்றிகளையும் ஜபங்களையும் பாராட்டுக்களையும் உரித்தாக்கிக் கொள்வோம். அதோடு நம்முடைய விழா குழுவினர், இந்த விழாக்குழு 18 அன்பியங்கள் பொறுப்பாளர்கள் ஒன்றாக இணைந்து என்னோடு பயணிக்கின்றார்கள். நல்ல முறையில் இந்த திருவிழா நடைபெற உண்மையாகவே அவர்கள் கடினமாக உழைக்கின்றார்கள். ஒருவரை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு திருவிழா நல்ல முறையில் நடைபெற வேண்டும் என்ற ஆவலோடும் ஆர்வத்தோடும் என்னோடு பயணித்து வருகின்றார்கள். ஆகவே ஒவ்வொரு அன்பிய பொறுப்பாளருக்கும் அந்த விழா குழுவினருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் ஜபங்களையும் பாராட்டுக்களையும், கண்டிப்பாக உங்களையும் உங்கள் குடும்பங்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிப்பார். அதோடு நம்முடைய பாடகர் குழுவினர் நல்லா பாடினாங்க. இன்றைக்கி என் பசங்க கொஞ்சம் பேர் இருந்தாலும் நல்லா பாடினீங்க. அதோடு என்னுடைய பையன் மீண்டும் உடல் நலம் பெற்று மீண்டும் வந்திருக்கின்றார். கடவுளுக்கு நன்றி. நல்லா வாசிச்சிங்க, சந்தோஷமாக இருந்துச்சு இன்றைக்கி. வாழ்த்துக்கள். நம்முடைய பாடகர் குழுவினருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதோடு ஆலய கண்காணிப்பாளர் திரு அன்பு அவர்களுக்கும் ஓட முடியாது, ஆனால் ஓடி வேலை செய்வார் அவர். ஆர்வத்தோடு சாமியார் நான் வந்துட்டாவே போதும் ஓட ஆரம்பிப்பார். அங்கே போவார், இது செய்வார், அது இப்பார், செய்வார். ஆகவே கடவுள் அவருக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும். அந்த ஆர்வத்தோடு அவர் செய்கின்றார். அவருக்கும் நமது மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். என்னுடைய பீடச்சிறுவர்கள் இன்றைக்கி லீவ் விட்டாங்கன்னா நான் 2 பேரும் கேட்டேன், என்ன நம்ம பவனியில் வரலையா என்பா? அப்படின்னா ஸ்கூலுக்கு போகலையாண்ணா, லீவ் விட்டாங்க ஃபாதர். நீங்கள் வருவீங்களா? உங்களுக்கு லீவ் கிடைச்ச கோயிலுக்கு வருவீங்களா? வரமாட்டீங்க. ஆனால் என் பசங்க வருவாங்க. அதுதான் என்னுடைய பிடைச்சிறுவர்கள் ஓடி வந்தாங்க. ஆகவே நிறைய பேர் என் பசங்க நல்ல ஆர்வத்தோடு இங்கு செய்கின்றார்கள், என் குழந்தைகள். ஆகவே அவர்களை ஊக்குவிக்கின்ற பெற்றோர்களுக்கும் அனுப்புகின்ற பெற்றோர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். பிடைச்சிறுவர்களுக்கும் நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதோடு பங்கு இளைஞர்களும்
அவர்களும் இங்கே வந்து எல்லா விதத்திலும் நமக்கு துணையாக இருந்து எல்லாவற்றையும் செய்து வருகின்றார்கள். ஆகவே அன்பு இறை மக்களே, அதோடு பங்கு மக்களாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி சொல்ல கடமை. உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லை என்றால் எதுவும் நடக்காது. பங்கு சாமியார், உதவி தந்தையர்கள், அருட்கண்ணியர்கள், பாடகர் குழுவினர், விழா குழுவினர், அன்பிய பொறுப்பாளர்கள், இளைஞர் யார் இருந்தாலும் சரி, உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் எதுவும் நடைபெறாது. ஆகவே உங்களுடைய ஒத்துழைப்புக்கு நான் தலை வணங்குகின்றேன். நல்ல ஒரு பங்கு தந்தையை புரிந்து கொண்டு ஆன்மீகத்தோடு வழிகின்ற இந்த பங்கு மக்களை நினைத்து நான் உண்மையிலேயே பெருமைப்படுகின்றேன், சந்தோஷப்படுகிறேன். புரியுதுங்களா? நீங்கள் ஆர்வத்தோடு சில விஷயங்களை கேட்பீங்க. இந்த நேரத்தில் போஸ்ட் வைங்க சாமி, இது வேணும் சாமி, அது வேணும் சார். என்கிட்ட நீங்கள் இந்த 1.5 வருஷம்லாம் கேட்டதெல்லாம் இந்த உபகார மாத சைடில் இருக்கிற மக்கள் எல்லாம் ஆன்மீகத்தை பற்றி தான் என்கிட்ட கேட்பீங்க. அது உண்மையிலே எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கின்றது. ஆக அந்த அளவுக்கு நீங்கள் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கின்ற ஒரு இறை சமூகம் இது. ஆகவே உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் ஜபங்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். இதே போன்று என் அன்பு இறை மக்களே, மாலையில் நாம் நல்ல ஒத்துழைப்பு கொடுத்து பக்தியோடு நம்முடைய அன்னையின் தேர்பவனியில் பங்கு பெற்று பக்தியோடு நாம் திருமலைக்கு எடுத்துச் சென்று ஆயரனுடைய திருப்பலியில் நாம் கலந்து கொள்ள உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இப்பொழுது இறுதி ஜபம் முடிந்தவுடன் நம்முடைய பாரம்பரியமிக்க அந்த சுரூபம், பாரம்பரியமிக்க அந்த ஆலயத்தில் இருக்கின்றது பழைய கோயிலிலே. அந்த கோயிலிலிருந்து அந்த சுரூபத்தை இறக்கி மக்களுடைய வழிபாட்டிற்காக நாம் வைக்க இருக்கின்றோம். வைத்த பிறகு ஜபமாலைகள், பாடல்களை பாடிக்கொண்டு அப்படியே நம்ம மாலை வரை நடைபெறும். மாலை சரியாக 5 மணி அளவிலே நற்கருணை ஆராதனை இங்கு ஆரம்பமாகும். 5 மணிக்கு நற்கருணை ஆராதனை. நற்கருணை ஆராதனை 5:45 முடிப்போம். 3/4 மணி நேரத்தில் நற்கருணை ஆராதனை முடிப்போம். சரியாக 6 மணிக்கு நாம் தேரை தயாராக வைத்து தேரை நாம் மந்திரிப்போம். 6 மணிக்கு நம்ம இங்கே எடுத்து கிளம்பினாலும் சரி, 6:06 கிளம்பினாலும் சரி, 7:30 போயிட்டோம்னா ஆயர் அவர்கள் சரியாக இருப்பார். ஆயருடைய திருப்பலி அங்கில் நாம் பங்கு பெற்று பக்தியோடு அன்னையினுடைய ஆசீர்வாதத்தை மலையிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் அழைக்கின்றேன். ஆகவே பாடகர் குழுவினரும் சில நேரங்களில் அந்த பாடல்களை பாடி சுரூபம் வச்ச பிறகு ஜபங்களெல்லாம் சொல்லுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். தயவுசெய்து அன்பிய பொறுப்பாளர்கள், விழா குழுவினர் இந்த பவனியின் பொழுது நல்ல முறையில் வழிநடத்துமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அதே போன்று பெரியவர்களும் ஊர் பெரியவர்களும் அதில் கலந்து கொண்டு நல்ல ஒத்துழைப்பு கொடுக்குமாறு. ஆலய வளாகத்திற்குள் நடைந்தால் பிரச்சனை இல்லை. ஆலயத்தை எடுத்து நாம் வெளியே செல்கின்ற பொழுது மற்றவர்களுக்கு நாம் முன் உதாரணமாக இருக்க வேண்டும். அதை தயவு செய்து மறந்துவிட வேண்டாம். பக்தியோடு நம் அன்னையை தேர்பவனியில் நாம் பங்கு பெற்று பக்தியோடு நாம் எடுத்துச் செல்வோம். அதற்கு ஒவ்வொருவரும் நல்ல ஒத்துழைப்பு கொடுக்குமாறு பங்கு தந்தை என்ற முறையில் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இறுதி ஜபத்திற்கு அனைவரும் எழுந்து நிற்போம். ஜெபிப்போமாக்கு. வானக தந்தையே இறைவா, மீட்புக்கும் வாழ்வுக்கும் பிணியாகிய திருவுணவை உண்டு நாங்கள் உம்மை இறைஞ்சி வேண்டுகின்றோம். உமது திரு அவை கன்னித்தாயின் உதவியை பெற்றுக் கொள்வதாக. இவ்வாறு இத்திருச்சபை நற்செய்தி பறைசாற்றலால் எல்லா மக்களினங்களுக்கும் கற்பிக்கவும் உலகமெல்லாம் தூயாவியாரால் நிரப்பப்படவும் செய்ய வேண்டுமென எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியா உங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக. அன்னையின் அரவணைப்பில் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.
திருத்தந்தையின் கருத்துக்காகவும் பங்கு தந்தையின் கருத்துக்காகவும் பங்கின் வளர்ச்சி பணிக்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியாயே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாயின் மாசற்ற திரு இருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசேப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பத்திரிசியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித தோமையாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அனைத்து புனிதர்களே, புனிதைகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். உலகோர் போற்றும் தூய உபகார அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை இரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே. ஆமென்.